தமிழ் வாழும் அன்பு நெஞ்சங்களே, வாழ்க, மனம்போல் வாழ்க என்று எமது வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய பதிவில் துலாம் ராசிக்குரிய சனி மாற்ற பலன்களை ஆராய்வோம். ஆராய்ச்சி மனமும் விதண்டாவாத பேச்சு வன்மையுடைய துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனி மாற்றம் உங்களுக்கு எந்த வகையில் ஏற்றம் தரப்போகிறது என்று அலசி பார்ப்போம். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக 4ஆம் 5ஆம் வீடுகளான மகரம் கும்பம் வீடுகளில் இருந்து அதிக சுப பலன்களையே வழங்கி வந்த சனியார் இப்போது 6ஆம் வீடான மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். எனவே சனியார் மற்றும் மீன ராசியை பற்றி அறிய வேண்டும். முதலில் துலாம் ராசிக்கு 4ஆம் 5ஆம் அதிபராகிய சனி யோகாதிபதியாகவே உள்ளார். எனவே சனியாரே அதிக சுப பலன்களை வழங்க வேண்டியவர். எனவே துலாம் ராசிக்கு சனியார் எப்போதும் நன்மையே செய்ய கடமைப்பட்டவர். மேலும் 6ஆம் இடத்தில் சனியார் அதிக பலம் பெறுவார் என்பது பொது விதி. அதன்படி 6இல் சனி பலம் பெற்றாலும் துலாம் ராசிக்கு நன்மைகளையே செய்ய கடமைப்பட்டவர். அதனால் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், எதிரிகள், தொல்லைகளை சமாளித்து கட்டுப்படுத்துவர். மறைமுகமான முயற்சிகள் வெற்றி பெறும். கொடுத்த கடன் திரும்ப வரலாம். லாபங்கள் பெருகும். பொருளாதார வசதி அதிகரிக்கும். சமூகத்தில் புகழ் உண்டாகும். புதிய லோன்கள் கிடைக்க வழியுண்டு. மேலும் சனியார் 3ஆம் 8ஆம் 12ஆம் இடங்களை பார்வை செய்வதால் துலா ராசியினர் தைரியம், துணிச்சல், உற்சாகம் அதிகரித்து சாதனை செய்யும் முயற்சிகளிலும் ஈடுபட வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகள், புதிய தொடர்புகள் வந்து சேரும். மேலும் 8ஆம் இடம் பெறும் பார்வையால் ஆரோக்கியம் சிறப்படையும். நோய் நொடி துன்பங்களுடன் போராடியோர் ஆரோக்கியம் பெறவும் புதிய உற்சாகம் பெறவும் சூழ்நிலைகள் அமையும். 12ஆம் இடம் பெறும் பார்வையால் செலவுகள், சுப செலவுகள் அதிகரிக்கும். திருமணம், வெளிநாடு பயணம், வீடுமனை வாங்குதல் போன்ற செலவுகளும் ஏற்படலாம். உல்லாச பயண செலவுகளும் இதில் அடங்கும். மேலும் சனியார் 3, 6, 8, 12ஆம் இடங்களின் சம்பந்தம் என்பது இங்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய காலமாகும். எனவே எதிர்பாராத எழுச்சி, முன்னேற்றம், செல்வ செழிப்பு, உயர் பதவிகள், பேர் புகழ் கிடைக்கவும், திடீரென ஜாக்பாட் மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கவும் வாய்ப்புகள் அமையும் எனலாம். எனவே துலா ராசிக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமையும் எனலாம். எனினும் இத்தகைய வாய்ப்புகள் எப்போது கைகூடும் என்று கேட்பதும் புரிகிறது. ஆரம்பத்தில் சனியார் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் செல்வார். எனவே துலா ராசிக்கு இது சற்று மந்த பலன் காட்டும் எனலாம். அதன் மேல் சனியார் தன் சொந்த சாரம் பெற்ற உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செயல்படுவார். பின்பு சனியார் புதன் சாரம் பெற்ற ரேவதி நட்சத்திரத்தில் செயல்படுவார். இந்த 2 நட்சத்திரத்தில் செல்லும் காலங்கள் சனியார் பூரண பலம் பெற்றவராகவே செயல்படுவார். எனவே 2026 ஜூன் மாதம் முதல் சனியார் படிப்படியாக தன் பலன்களை காட்டத் தொடங்குவார். மேலும் குரு துலாம் ராசிக்கு அதிபரான சுக்கிரனுக்கு என்ன பகையாகவே செயல்படுவார். அத்துடன் மீன ராசி 6ஆம் இடமாகவும் அமைந்து அதிக அளவான சங்கட பலன்களை காட்டும் இடமாகவும் உள்ளது. இதனால் சில விரோதங்கள், எதிர்ப்புகள் உருவாகவும், நோய் நொடி தாக்கங்கள், பாதிப்புகள், விரயங்கள் அதிகப்படுத்தவும் முயல்வார். ஏமாற்று பேர்வழிகளால் ஏமாற்றும் முயற்சிகளும், திருட்டு, பொருள் இழப்புகள், ஆரோக்கியத்திற்கான செலவுகள் போன்ற வீண் விரயங்களையும் உண்டாக்கலாம். தொழில் பதவி மாற்றங்களையும் உண்டாக்க முயற்சிப்பார். எனவே அவதானம் தேவை, பொறுமையும் அவசியம். எப்போதும் விழிப்புடன் இருப்பதே நன்று. இவை கிரக மாற்ற பலன்களால் ஏற்படும்
பலன்கள் மட்டுமே. ராசியின் பலன்களை அறியும் போது மகாதிசை பலன்களும் முக்கியமானது. எனவே திசைகள் பற்றியும் அறிவோம். துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் என்னும் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. அதன்படி சித்திரை நட்சத்திரக்காரர் செவ்வாய் திசையிலும், சுவாதி நட்சத்திரக்காரர் ராகு திசையிலும், விசாக நட்சத்திரமுடையோர் குரு திசையிலுமே ஆரம்ப திசையாக பிறந்துள்ளவர் தற்போது வயது வரம்பிற்கேற்ப வேறு திசைகளிலும் பயணம் செய்து கொண்டிருப்பர். எனவே அவரவர் சொந்த சாதகப்படி நடப்பு மகாதிசை புத்தியை கொண்டே பலன்கள் அறிய வேண்டும். அடுத்து லக்னம் முக்கியமானது. துலா லக்கினம், மகர லக்கினம் என்பவற்றில் பிறந்த துளாராசிக்காரர்கள் சனியார் மூலம் அதிக சுப பலன்களையே அனுபவிக்க யோகமுடையவர். கும்பம், இடபம் ஆகிய லக்கணத்தில் உள்ளவர்கள் 60% மத்தியம பலன்கள் அல்லது சுப பலன்களை அடையலாம். எத்தகைய சூழ்நிலையிலும் தெய்வ நம்பிக்கை, கடவுள் வழிபாடு எல்லோருக்கும் நல்ல வழி காட்டக்கூடியது. எனவே பொதுவாக துலாம் ராசிக்காரர் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி தாயாரை வழிபடுவது மிகவும் நன்று. அத்துடன் சித்திரை நட்சத்திரமுடையோர் முருகனையும், சுவாதி நட்சத்திரமுடையோர் விநாயகர் மற்றும் துர்க்கை, காளியம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. விசாக நட்சத்திரமுடையோர் தட்சிணாமூர்த்தி பெருமானையும் மற்றும் சிவனையும் வழிபாடு செய்து பலன் பெறலாம். குறிப்பாக மாதம் ஒரு முறை ஜென்ம நட்சத்திரம் வரும். அந்த நாளில் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்று. அது முடியாதவர்கள் வசதியான ஒரு நாளிலோ சனிக்கிழமை நாளிலோ சென்று வழிபட்டு வரலாம். அத்தோடு தான தர்மங்கள் செய்வதும் தீமைகள், பாவ கணக்குகளை குறைத்து நன்மையையும் புண்ணிய கணக்கையும் அதிகப்படுத்தி நன்மை தரக்கூடியது. எனவே நல்லதை செய்து நன்மையே பெறுவோம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மனம் போல் வாழ்க. நன்றி.